அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வஸய்யிதில் முர்சலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வ மன் தஆ பிதஅவதிஹி இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சூரா முனாஃபிகுண்ட விளக்கத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 2 வசனங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 3வது வசனத்துக்கு வருவோம். ஏற்கனவே உள்ள 2 வசனமும் சொல்ற கருத்தை சுருக்கமாக ஞாபகப்படுத்துவதாக இருந்தால், 1வது வசனம் சொல்லியது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முனாஃபிக்குகள் வருகின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் சாட்சியம் சொல்கிறோம் சொல்லி. ஆனால் குர்ஆன் சொல்கிறது அவங்க சொல்கிறது பொய் என்று சொல்லி. அதாவது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் தான், ஆனால் அவங்க உள்ளத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டில்லை. எனவே அவங்க வாயால் சொல்கிறது பொய், அவங்க முஸ்லீம்கள் அல்ல என்று சொல்லித்தான் அந்த வசனம் சொல்கிறது. 2வது வசனம் சொல்லுது அவர்கள் தங்களோட சத்தியங்களை பாவிக்கிறாங்க தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு. அல்லாஹ்வுட வழியிலிருந்து மக்கள் அதனூடாக அவர்கள் தடுக்கிறார்கள். எனவே அவங்க செய்கிறது எவ்வளோ மோசமான வேலை என்று சொல்லி 2வது சொல்லி. முனாஃபிக்குகள் வெளியில் தங்களை முஸ்லீம்களாக காட்டிக்கொண்டு ஏன் அப்படி அந்த இலிசையல்ல தொடர்ந்து ஈக்கிறாங்க, ஏன் இப்படி கூட சத்தியம் செய்கிறாங்க, இதுக்கு குர்ஆன் காரணம் சொல்லுது இந்த 3வது வசனத்தில். தாலிக்க, அதற்கு காரணம் என்னண்டா, பி அன்னஹும் ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டு பிறகு நிராகரிப்பாளர்களாக மாறிக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த வசனத்தை, அதாவது ஈமான் கொண்டோ நிராகரிப்பாளர்களாக மாறிக்கிறாங்க, இந்த வசனத்தை பல வழிகளில் வழங்கப்படுத்துவாங்க. ஒன்றோ இதில் மிச்சம் பொருத்தமானது, இவர்கள் ஈமான் கொண்டு நிராகரிப்பாளர்களாகவும் இருக்கிறாங்க என்று சொல்கிறது தான் மிச்சம் பொருத்தமானது. அதாவது வெளிப்படையில் தங்களை மூமின்களாக காட்டி கொண்டிருக்கிறாங்க, ஆனால் தொடர்ந்தும் அவர்கள் குஃப்ரில் தான் இருக்கிறாங்க என்ற விளக்கம் தான் மிச்சம் பொருத்தம். அதே நேரம் இந்த வசனத்திற்கு சொல்லப்படுகின்ற ஏனைய விளக்கங்களும் பொருத்தமானவை. உதாரணமாக இந்த வசனத்தை விளங்கப்படுத்துகின்ற போது இப்படி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அதாவது இவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, ஏற்றுக்கொண்டுட்டோ பிறகு முனாஃபிக்குகளாக மாறி போனாங்க. அதாவது ஏற்கனவே நல்ல மூமினாக இருந்துட்டு பிறகு என்ன செஞ்சுக்கிறாங்கண்டா முனாஃபிக்கா பேத்திக்கிறாங்க. அல்லது எடுங்க, இதுக்கு சொல்லேலுமான இன்னொரு விளக்கம், இப்போ அஹ்லுல் கிதாபுகளை யூதர்கள் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அல்ல, மதீனாவில் இருந்த முனாஃபிக்குகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அப்படியான ஆட்களும் இருந்தார்கள். எனவே அப்போ ஆரம்பத்தில் யூதராக கிறிஸ்தவராக அல்லாவை ஏற்றுக்கொண்டு இருந்துட்டு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ரசூலுல்லாவையும் ஏற்றுக்கொண்டுட்டோம், ஆனால் தொடர்ந்தும் என்ன செஞ்சீங்கன்னா குஃப்ரில் இருந்திருக்கிறார்கள். எனவே அப்போ அந்த அவர்கள் ஈமான் கொண்டு அதே நேரத்தில் நிராகரிப்பாளர்களாகவும் இருக்கிறார்கள் என்ற கருத்தை சொல்வது தான் மிச்சம் பொருத்தமானதாக இருக்கும். அப்போ இதுக்கு காரணம் என்னண்டா, அவங்க ஈமான் கொண்டு இருக்கிறாங்க, அதே நேரம் குஃப்ரிலும் இருக்கிறார்கள். இதால தான் இவங்க இத்தகைய பிழையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குர்ஆன் தொடர்ந்து சொல்லுது ஃபத்துபி ஆலா குலூபிஹிம், இவங்களோட உள்ளங்களில் முத்திரையிடப்பட்டு விட்டது என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இப்போ நாங்கள் இப்படி சொன்னோம், நிஃபாக்கை 2 பிரிவுகளாக பிரித்து இஸ்லாமிய அறிஞர்கள் வழங்கப்படுத்துவாங்க. அதில் இந்த நிஃபாக் நடத்தையோட சம்பந்தப்பட்ட நிஃபாக், நம்பிக்கையோட சம்பந்தப்பட்ட நிஃபாக், அல்லது சிறிய நிஃபாக்,
பெரிய நிஃபாக் என்று சொல்லி நிஃபாக்கை வழங்கப்படுத்துவாங்க. இப்போ இந்த மனிதர்களை பொறுத்தவரையில் இங்கே வார முனாஃபிக்குகளை பொறுத்தவரையில் இந்த முனாஃபிக்குகள் முதலாவது வசனம் சொல்லிக்குது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்ட தூதர் என்று சொல்லி அவங்க சொல்றது, அவங்களோட வாயால் அவங்க சொல்றது ரைட், அவங்க சொல்ற சரியான கருத்தை தான் சொல்றாங்க. ஆனால் அவங்க சொல்றது பொய் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. ஏன் பொய் என்று சொல்லி சொல்றதுண்டா, அவங்க உள்ளத்தால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டில்லை. எனவே அப்ப அவங்க உள்ளத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாம, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம என்ன செய்யறாங்கண்டா, வெளியில இப்படி நடக்கிறாங்க. அப்ப இப்படி தொடர்ந்து அவங்க செய்யறதால அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்கண்டா, அவங்களோட உள்ளங்கள்ல சீல் வைத்திருக்கிறான். ஃபஹும் லா யஃப்கஹூன், எனவே அவர்கள் விளங்க மாட்டார்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. விளங்க மாட்டாங்கன்னா இந்த ஃபக்கீஹ இந்த இவ்விடத்துல பயன்படுத்தப்பட்டுள்ள சொல்ல விளங்குற இந்த சொல்லுவாங்க உண்ட சரியாக புரிந்து கொள்வத. அதாவது சத்தியம் அசத்தியம், இந்த சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து சரியாக அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதாவது இப்படி சொல்லுவாங்க, அறிஞர்கள் சொல்வார்கள், இப்போ சத்தியத்தை புரிந்து கொள்ள விரும்புகின்ற எந்த உள்ளத்துக்கும் பக்கச்சார்பில்லாத, அதாவது நியாயமான நீதியான தூய்மையான ஒரு உள்ளம் தேவை. இப்போ இந்த முனாஃபிக்களை பொறுத்தவரையில் அந்த முனாஃபிக்கள தொழிற்பாடுகளை பொறுத்தவரையில் தொழிற்பாடுகள் அவங்கள அப்படி காட்டல. ஏற்கனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லி சொல்றாங்க. ஆனால் தங்களோட தலைவர்கள்ட்ட போகிற நேரம் அவங்க தங்களை உண்மையான அவங்களோட சுயரூபத்தை காட்டுறாங்க. அவங்க மூமின்கள் அல்ல என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. ரைட். எனவே அந்த வகையில் பார்க்குற நேரம் இப்படியான இந்த தொழிற்பாட்டின் காரணமாக அடுத்த நிறைய பொய் சொல்றாங்க. பொய் சொல்வதன் ஊடாக தங்களோட பாதுகாத்து கொள்வதற்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. இப்படி இவங்களோட இந்த கெட்ட நடத்தைகளின் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்டா, அவங்களோட உள்ளங்கள்ல முத்திரையிட்டுட்டான். எனவே அப்ப அவங்களோட உள்ளங்கள்ல முத்திரையிட்டிருப்பதன் காரணமாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்கண்டா, அவங்க திருப்பி சரியா விளங்கி கொள்ள போறதில்லை, இஸ்லாத்தை விளங்கி கொள்ள போறதில்லை. இது அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை என்று சொல்லித்தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. அதாவது இந்த 3 வசனங்களையும் நாங்கள் எடுத்தா, இப்போ முதலாவது வசனம் முனாஃபிக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வார நேரம் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொல்லியிருக்குது. 2வது வசனம் சொல்லி இருக்கிறது, அவர்கள் அவங்களுக்கு எதிரான முறைப்பாடுகள் கேள்விப்படுற நேரம், அதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிற நேரம் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக, நாங்கள் அப்படி ஒன்று செய்ய இல்லை என்று சொல்லி உறுதிப்படுத்துவதற்காக நிறைய சத்தியங்களை பாவிக்கிறாங்க. இந்த கருத்தை 2வது வசனம் சொல்லுது. ரைட். அப்போ சொல்லிட்டு இப்போ 3வது வசனம் சொல்லுதோ, இவங்க இப்படியெல்லாம் நடந்து கொள்றதுக்கு காரணம் ரைட், இவங்களோட உள்ளங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவங்க எனவே விளங்க போகிறது இல்லை. அப்போ இவங்களோட கெட்ட நடவடிக்கைகளின் காரணமாக இவங்க தொடர்ந்து இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்டா, அல்லாஹ் அவங்களோட உள்ளங்களில் சீல் வைத்திருக்கிறான். இந்த கருத்தை தான் முத்திரையிட்டு இருக்கிறான். இந்த கருத்தை தான் இந்த 3வது வசனம் சொல்கிறது. எனவே அப்போ இப்படி இருப்பதன் காரணமாக அவங்கள பொறுத்தவரையில் அவங்க ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லிக்குது. அப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நிஃபாக்கில் நம்பிக்கை சார்ந்த நிஃபாக், நடத்தை சார்ந்த நிஃபாக், இதில் நம்பிக்கை சார்ந்த நிஃபாக்கும் இவர்களிடம் காணப்படுகிறது, நடத்தை சார்ந்த நிஃபாக்கும் இவர்கள்ட்ட காணப்படுகிறது. இப்போ நம்பிக்கை சார்ந்த நிஃபாக் தான் ஒருவரை
இஸ்லாத்தை விட்டு வெளித்தள்ளும். அதாவது இஸ்லாத்தில் இருக்கிற ஒரு ஆள் இந்த நம்பிக்கை சார்ந்த நிஃபாக் அவரிடம் இருப்பதாக இருந்தால், அவர் வெளியில மூமினாக இருந்தாலும், அவர் அடுத்தவர்களோட பார்வைக்கு மூமினாக இருந்தாலும் அல்லாஹ்ட பார்வையில் அவர் மூமினாக இருக்க மாட்டார். எனவே அப்போ இந்த 3 வசனங்களும் எங்களுக்கு சொல்லுது, முனாஃபிக்களை பொறுத்தவரையில் அவங்க உள்ளத்தில் குகுர வச்சு கொண்டு வெளியில் மூமின்களாக தங்களை காட்டுவாங்க. இது 1வது வசனத்திலிருந்து நாங்கள் எடுக்கிற புரிந்து கொள்ள முடியுமான கருத்து. அதாவது உள்ளத்தால் என்னது இந்த அவங்க மூமின்களாக இல்லை இது. எனவே உள்ளத்தால் அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்படுத்துகிறார்கள் என்ற கருத்தை 1வது வசனம் சொல்லுது. எனவே அந்த 1வது வசனம் நம்பிக்கை சார்ந்த நிஃபாக்க பற்றி சொல்லிக்குது. அடுத்தது 2வது வசனத்தை பொறுத்தவரையில் 2வது வசனம் சொல்லுது, அவங்க நிறைய சத்தியம் சொல்கிறாங்க. இப்போ பேசினால் பொய் பேசுவது முனாஃபிக்குகளிடம் காணப்படுகின்ற ஒரு பண்பு, நடத்தை சார்ந்த ஒரு நிஃபாக். அது இந்த நிஃபாக்கும் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள்ட்ட காணப்படுது. இந்த கருத்தை 2வது வசனம் சொல்லிக்குது. 3வது வசனம் சொல்லிக்குது, இப்போ இவங்க இப்படி தொடர்ந்து இப்படி இந்த நிஃபாக் இவங்கள்ட்ட இருப்பதன் காரணமாக தங்களை மூமின்கள் என்று காட்டிக்கொள்கிறாங்க. ஆனால் உண்மையில் அவர்கள் மூமின்களாக இல்லை. அப்படி இருப்பதன் காரணமாக இப்படி மூமினாக தொடர்ந்து நடிச்சு கொண்டு தீய செயல்களில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக அவங்களோட உள்ளங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்கள் இது பிறகு ஈமான் கொள்ள போகிறதில்லை என்ற கருத்தை தான் அடுத்த 3வது வசனத்தை பொறுத்தவரையில் 3வது வசனம் சொல்லி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வசனங்களில் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.